the first runner-up is Sabesa. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சியான சீ தமிழ் அப்படின்ற தொலைக்காட்சி நடத்தி வந்த ஒரு பாட்டு நிகழ்ச்சியான சரிகமபா சீசன் 5 ஆனது தற்போது ஃபைனல் எல்லாம் முடிஞ்சு நிறைவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில யார் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதே போல எங்களுடைய நாட்டை சேர்ந்த சபேசன் அவர்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 2வது இடத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதே போல இவங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் வந்தவங்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகை என்ன, அதே போல இந்த நிகழ்ச்சியில எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படி என்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. 2025 மே மாசத்துல இந்த சரிகமபா சீசன் 5 ஆனது தொடங்கப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் சீ தமிழ் அப்படின்றது இந்தியாவில் ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அப்படின்றது தெரியும். எங்களோட நாட்டுல இருக்கக்கூடியவங்களும் பல பேர் அதுல போற சீரியல் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே போல நிறைய நிகழ்ச்சிகளையும் எங்களோட நாட்டுல இருக்கிறவங்க அவதானிச்சு கொண்டு இருக்கிறவங்க அப்படின்றது தெரியும். அதே போல இந்த பாட்டு நிகழ்ச்சியானது இந்த மே மாசம் தொடங்கப்பட்டிருந்துச்சு. அதுல 20க்கும் அதிகமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. அதே போல இலங்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்ச்சியில எங்களுடைய நாட்டை சேர்ந்த அதாவது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த சுகிர்த ராஜா சபேசன் அப்படின்ற ஒரு சகோவும் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட மே மாசம் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருந்தாலும் இப்போ நவம்பர் மாசம் 5-6 மாசங்கள் இந்த பாடல் நிகழ்ச்சியானது நடந்தது. ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு தினங்கள்ல இரவு 7 மணிக்கு இந்த பாட்டு நிகழ்ச்சி இடம்பெறும். அதுல 20க்கும் மேற்பட்ட இந்த போட்டியாளர்களுக்கு இடையில போட்டிகள் இடம்பெற்று அதுல வடிகட்டி கடைசியா இதுல இருந்து இந்த 20க்கும் அதிகமான போட்டியாளர்கள்ல இருந்து ஜட்ஜஸ் தெரிவு செஞ்சு ஒரு 6 பேரை ஃபைனலுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதாவது பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்களை இந்த 20க்கும் அதிகமானவங்கள்ல செலக்ட் பண்ணி ஃபைனலுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த 6 பேருக்கும் நேற்றைய நாள்ல அதாவது நவம்பர் மாசம் 23ஆம் தேதியான நேற்றைய நாள்ல இந்த போட்டியானது அதாவது இந்த ஃபைனல் ஆனது இடம்பெற்று இருந்துச்சு. அதே போல இந்த சரிகமபா சீசன் 5ல ஜட்ஜஸாக கலந்து கொண்டார்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள், விஜய் பிரகாஷ் அவர்கள், கார்த்திக் அவர்கள், சைந்தவி அவர்கள், அதே போல ஸ்வேதா மோகன், SP சரண் போன்றோர் ஜட்ஜஸாக கலந்து கொண்டிருந்தாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே ஒரு பிரபலமான பாடகர்கள் அப்படின்றது தெரியும். உங்களோட பாடல்களை கேட்டுதான் எங்களுடைய வாழ்க்கை போகுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விடயம். இவங்க இந்த பாடல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டது அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமா இருக்குது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 20க்கும் அதிகமான போட்டியாளர்கள்ல இருந்து நான் சொல்லியிருந்தேன் 6 பேர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. அந்த ஃபைனல்ல செலக்ட் ஆனவங்கள்ல எங்களுடைய நாட்டை சேர்ந்த சபேசனும் ஒருத்தர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதனை தொடர்ந்து நேற்றைய நாள்ல அந்த 20க்கும் அதிகமான போட்டியாளர்கள்ல இருந்து 6 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 6 பேருக்குமான ஃபைனல் நேற்றைய நாள்ல நவம்பர் மாசம் 23ஆம் தேதியான நேற்றைய நாள்ல இடம்பெற்றிருந்துச்சு. இதுல சீஃப் கெஸ்டா நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தேனிசை தென்றல் தேவா அவர்களும் அதே போல ஆக்டர் விஷால் அவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 6 பேருக்குமான போட்டிகள் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியானது முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா தெரிவு செய்யப்பட்டது யார் அப்படின்னு சொன்னா எங்களுடைய நாட்டை சேர்ந்த சுகிர்த ராஜா சபேசன் அப்படின்ற சகோதரன் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல செகண்ட் ரன்னரப்பா தெரிவு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா சின்னு செந்தமிழன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சகோவும். டைட்டில் வினரா தெரிவு செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னு சொன்னா சுசாந்திகா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சகோதரியும் தான். Senior season 5 is Sushantika. இந்த நிகழ்ச்சியினுடைய வின்னர்ஸா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வெற்றியாளர்கள் அனைவருக்குமே பரிசு தொகைகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த பரிசு தொகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டா சுசாந்திகா அவர்களுக்கு 60 லட்சம் மதிப்புள்ள வீடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2ஆவதா வந்திருந்த எங்களுடைய நாட்டை சேர்ந்த சுகிர்த ராஜா சபேசன் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல 3ஆம் இடத்தை பிடிச்சிருந்த சின்னு செந்தமிழன் அவர்களுக்கு ஒரு
இவர் வந்து மெக்கானிக்கல் என்ஜினியர் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரா இருந்தவர் வந்து பாடுறதுல வந்து அதிக ஆர்வம் இருக்கிறதால இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்போது வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படி என்று தெரியும். இவர பாடும் திறமைய அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த சிவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் வந்து இவர ரசிகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவா அப்படின்ற ஒருத்தர் வந்து இவருக்கு பைக் வந்து வழங்கி இருந்தாரு. ரோட்ல வருது பாரு சைக்கிள். அதே போல கிட்டத்தட்ட ஒரு வேலை வாய்ப்பு இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மனம் கொண்ட சிவா அப்படின்ற ஒரு நபர் வந்து இவருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துபாயில இந்த வேலை வாய்ப்பை வந்து இவருக்கு இந்த சிவா அப்படின்ற நபர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து 8.5 லட்சம் ரூபாய் உழைக்கக்கூடிய மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை வந்து இந்த மெக்கானிக்கல் என்ஜினியரா இருக்கக்கூடிய சின்னு செந்தமிழன் அப்படின்ற இந்த 3ஆம் இடத்தை பிடிச்ச இந்த இளைஞனுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. சிவா அவர்களுக்கு நம்மளும் நன்றிகளை வந்து சொல்லிக் கொள்ளும். அதாவது மிகப்பெரிய அதாவது நல்ல மனம் கொண்ட ஒரு சிலரால தான் இப்படியான உதவிகளை வந்து செய்ய முடியும் அப்படின்றது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல எங்களுடைய நாட்டை சேர்ந்த சபேசன் அவர்களையும் நம்ம கதைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா கதைச்சே ஆக வேண்டும். இலங்கையில கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை அப்படின்ற மாவட்டத்துல திருக்கோயில் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகபுரம் அப்படின்ற கிராமத்துல இருந்த சுகீர்தராஜ சபேசன் அப்படின்ற இந்த நபர் வந்து சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வந்து பாடல் அப்படின்றது வந்து பிடிச்ச ஒரு விஷயம். அதே போல பாடுறதும் அப்படின்றது ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய நாட்டுல 2013ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய தொலைக்காட்சியான சக்தி டிவியில வந்து ஒரு சக்தி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற நிகழ்ச்சியில அதுவும் ஒரு பாடல் நிகழ்ச்சி அப்படின்றது தெரியும். அந்த பாடல் நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டு அதுலயும் வின் பண்ணி இருந்தார். ஒரு வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியிலேயும் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு வந்து அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு ஒரு 10-12 வருஷத்துக்கு பிறகு இந்த சரிகமபா நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லலாம். கலந்து கொண்டும் தெரிவு நடக்கக்கூடிய அந்த இடத்துலயே வந்து தெரிவு செய்யப்பட்டாரு. அதுக்கு பிறகு வந்து இப்போ அவரோட ஜேர்னி ஃபைனல் வரைக்கும் வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வெற்றியானது வந்து எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமில்ல எல்லோருக்குமே ஒரு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எங்களுடைய நாட்டை சேர்ந்த கில்மிசா அவர்கள் இதுக்கு முதல் அந்த சரிகமபா நிகழ்ச்சியில போய் வெற்றியாளரை தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்டா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதனை தொடர்ந்து சபேசன் அவர்களும் 2ஆம் இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாரு. இப்படி எங்களுடைய நாட்டை சேர்ந்தவங்க வந்து வேறொரு இடத்துல போய் வெற்றி பெறும்போது அது வந்து நாமளே வெற்றி பெறுற மாதிரி உணர்ற தருணம் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றதான் உண்மை. வாழ்த்துக்கள் சபேசன் ப்ரோ. அப்படியே உங்களுடைய வெற்றி பயணங்கள் மென்மேலும் அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லிக் கொள்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சபேசன் ப்ரோவுக்கான வாழ்த்துக்களை சொல்லுங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்.